27 வயசேயான இளம் நடிகை அனன்யா ராஜ் காலமாகியிருக்காங்க. இந்த துயர செய்தி பலரையும் அதிர்ச்சி மற்றும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. 7 ஹவர்ஸ் டு கோ, தி ஃபைனல் எக்ஸிட் மாதிரியான படங்களில் நடிச்சது மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை அனன்யா ராஜ். மும்பையில் வளர்ந்த இவங்க மாடலிங் மற்றும் மியூசிக் ஆல்பம்ல ஒர்க் பண்ணது மூலமா பிரபலமாகியிருந்தாங்க. இப்படி பிரபலமானது மூலமா சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில் 2016 7 ஹவர்ஸ் டு கோன்ற இந்தி படம் மூலமா சினிமா துறையில் அறிமுகமாகியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தி ஃபைனல் எக்ஸிட், கோஸ்ட் மாதிரியான ஹிந்தி மற்றும் தெலுங்கு படங்கள்ல நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. இப்படி இருக்கிற நிலையில அனன்யா ராஜ் தன்னோட 27 வயசுல காலமாகியிருக்காங்க. இந்த துயர செய்தி பலரையும் அதிர்ச்சி மற்றும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஜூலை 15ஆம் தேதி இறந்துட்டாங்களாமா. ஆனா இப்பதான் அனன்யா ராஜ் குடும்பத்தில இருந்து இது அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனன்யா ராஜ் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தூங்கிட்டு இருக்கும் போதே அமைதியான முறையில் இறந்துட்டாங்க. கடந்த ஒரு வருஷமா இவங்க உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாங்க. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு போராளியை போல ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப அமைதியா உயிர் பிரிஞ்சிருக்கு. அனன்யா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்தாங்க. இவங்க ஆன்மா சாந்தி அடைய ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செய்தி தான் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த ஒரு வருஷமா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலை. அதனால சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் பலரும் உயிர் பிரிகிற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. மேலும் அனன்யா ராஜோட இறப்புக்கு பலரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம்.